சார் சில பேஷண்ட்க்கு தோள்பட்டை மூட்டு விலகிக்கிட்டே இருக்குல்ல சார், ஏன் அப்படி ஆகுது? தோள்பட்டை மூட்டு அடிக்கடி விலகிறது வந்து ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன் ஆஃப் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தடவை ஷோல்டரில் டிஸ்லொகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை சரியானபடி ட்ரீட்மெண்ட் பண்ணாதனால தான் அது திரும்ப திரும்ப விலகிட்டு வருது. சரியானபடி ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒன்று டாக்டர் எவ்வளோ நாள் ரெஸ்ட்டில் வச்சுருக்க சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு வச்சிருக்காமல் இருக்காது, அல்லது டாக்டர் சொன்ன ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே கையை மூவ்மெண்ட் பண்ணுறது, விளையாட போகிறது, இந்த மாதிரி காரணங்களால் இந்த தோள்பட்டை மேலே இருக்கிற ஜவ்வு சரியாக ஆறாதுக்கு முன்னாடியே அவங்க நார்மல் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டாங்கன்னு என்ன ஆகுனா அந்த ஜவ் ஆறவே ஆறாது. ஸோ அதனால் திரும்ப திரும்ப டிஸ்லொகேட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன் ஆஃப் ஷோல்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜவ்வுகள் ஆறாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுனா அதில் இருக்கிற அந்த ஓட்டை ஒரு கேப் வழியாக எகைன் அண்ட் எகைன் மறுபடியும் அந்த ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் அந்த பால் வந்து திரும்ப திரும்ப கீழே இறங்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மருந்து மாத்திரை மூலமாகவோ திரும்ப திரும்ப கட்டுறது மூலமாக சரி பண்ணவே முடியாது. ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வேண்டியிருக்கும். அதாவது அந்த பேங்கார்ஸ் ரிப்பேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிழிஞ்ச ஜவ்வை வந்து ஆர்த்ரோஸ்கோப் மூலமாக அந்த ஜவ்வை பழைய பொசிஷனில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஆங்கர்ஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இன்னொன்று என்னென்னா அந்த எலும்பு திரும்ப திரும்ப விலகிறதுனால என்ன ஆகுனா அந்த பாலில் வந்து ஒரு குழி மாதிரி ஆயிடும். அது ஹில்சாக்ஸ் லீஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹில்சாக்ஸ் லீஷனே வந்து நம்ம வந்து ரெம்ப்ளசேஜ் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் மூலமாக அதுவும் ஆர்த்தோஸ்கோப்லேயே அதை வந்து கரெக்டான பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த ரெண்டு பக்கம், அதாவது கிழிஞ்ச ஜவ்வையும் ஃபிக்ஸ் பண்ணணும், எலும்புக்கு டிஃபெக்டையும் நம்ம சரி பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது மறுபடியும் அந்த ஷோல்டர் கீழே இறங்காது. ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் விட்டுட்டு அதுக்கப்புறம் கை நீங்கள் பழையபடி யூஸ் பண்ணலாம். ஈவன் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கூட ஆஃப்டர் பீரியட் ஆஃப் 6 months நீங்கள் போகலாம். ஸோ ஒரு ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன் ஆஃப் ஷோல்டர் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, திரும்ப திரும்ப அந்த ஷோல்டர் இறங்கி இருக்கிறதுனால நமக்கே ஒரு அந்த இன்ஸ்டபிலிட்டி இருக்கும். அதனால வந்து நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக எந்த பொருளையுமே ஹேண்டில் பண்ண முடியாது. கையை ஒரு லெவலுக்கு மேலே தூக்கினா மறுபடியும் ஷோல்டர் கலண்டுரும், ஒரு துணி கூட காயப்பட முடியாது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அதை ஆப்ரேட் பண்ணி அந்த கையை பழையபடி பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இது வந்து ஆர்த்ரோஸ்கோப் மூலமாக பண்ணுறதுனால தழும்புகளும் சின்னதாக தான் இருக்கும், ரிசல்ட் நல்லாயிருக்கும். பழையபடி கையை உபயோகப்படுத்துறதுக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய பேரை சேரட்டும். நன்றி, வணக்கம்.